இத்தனை வருஷம் நீ அனுபவிச்சது தனிமையும் வேதனையும் தான். அத்தனை வருஷ சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எனக்கு திருப்பி கொடுன்னு நீ கேட்டா அதை கொடுக்க என்னால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுல இருந்தே நான் மைதிலியோட வாழ்ற தகுதியை இழந்துட்டேன். கங்கையில குளிச்சா பாவம் தீருன்னு சொல்லுவா. ஆனா நான் குளிச்சா அந்த கங்கையே சாக்கடை ஆயிடும். அப்பேற்பட்ட பாவினா இந்த ஜென்மத்துல என் பாவம் தீந்து மைதிலியோட வாழ்ற கொடுப்பின கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுது. இனிமே என் பிரார்த்தனை எல்லாம் அடுத்த ஜென்மத்திலையும் மைதிலி எனக்கு மனைவியா கிடைக்கணும். இப்ப பண்ண பாவங்கள்லாம் தீர்ற மாதிரி அவளுக்கு நான் ஒரு நல்ல கணவனா இருக்கணுங்கிறது தான். இந்த பிரார்த்தனையிலேயே என் மீதி வாழ்க்கையை நான் கழிச்சிடுறேன். நான் வர்ற மைதிலி, எல்லாருக்கும் வரேன். மைதிலி, என்ன விட்டுட்டு எங்கன்னா போறேன்? மைதிலி, போறோம்னா இத்தனை வருஷம் நான் அழுதது போறோம். நீங்க என்ன அழ வச்சது போறோம். கோவிந்தனோ நீங்களோ எந்த தப்பும் பண்ணல. இதெல்லாம் என்னோட விதி. நான் அனுபவிக்கணும்னு இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கேன். மைத்திலின்னு பேர் வச்சதுனாலயோ என்னமோ அந்த சீதை மாதிரி இத்தனை வருஷமா அசோகவன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க யாரையும் நான் தண்டிக்கிறதா இல்ல. கடந்து போன வருஷங்கள் எல்லாம் ஒரு நொடியா நினைச்சு மறந்துட்டு நம்ம புள்ள கண்ணனுக்காக, அவனோட சந்தோஷத்துக்காக நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னா மைதிலி, எவ்வளவு பெரிய மனசு உனக்கு. காலம் முழுக்க கண்கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையோடு என் கைய பிடிச்ச உன்னை உதறிட்டு ஓடி போன அயோக்கியனா. அப்படிப்பட்ட என்ன எவ்வளவு பெருந்தன்மையா மன்னிச்சிட்ட மைதிலி. இத்தனை வருஷ வேதனையையும் ஒரு நிமிஷமா நினைச்சு மறந்துடலான்னு சொல்லிட்டு இந்த மனசு யாருக்கும் வராது மைதிலி. ஆமா பண்ணி, தெய்வம் நின்னு கொல்லணும்னு பெரியவா சொல்லுவா. தப்பு செஞ்சவளை தெய்வமே அப்படி தண்டிக்கிறப்ப நீங்க எங்களை மன்னிச்சு அந்த தெய்வத்தை விட ஒசந்துட்டேன் மண்ணி. சரி மாப்ள, என்னது அதுக்காக நின்னுட்டே பேசிட்டு இருக்கணுமா? உட்காருங்கோ. நீங்களும் உட்காருங்கோ. லலிதாமா, எல்லாருக்கும் உங்க ஸ்பெஷல் காபி கொண்டு வாங்களே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதோ கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் மாப்ள, இவாளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இவா லலிதா அம்மா. நம்ம மைதிலி கஷ்டப்பட்ட காலத்துல இவா தான் கூட இருந்து ஒத்தாசையா இருந்தா. மைதிலி, ஏற்கனவே ஒரு தடவை நான் இந்த ஆத்துக்கு வந்திருக்கேன். ஒரு நாள் இந்த ஆத்து வாசல்ல என் கார் ரிப்பேர் ஆயிடுத்து. அப்போ மெக்கானிக்கு போன் பண்ண நான் இங்கதான் வந்தேன். அப்ப இந்த அம்மா தான் இருந்தா. ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருக்கு. அப்ப கூட நீங்க வீட்டை பார்த்துட்டு ரொம்ப லட்சுமிகரமா இருக்குன்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக மைதிலிய கூப்பிட்டேன். ஆனா அவ தான் கிச்சன்ல இருந்துகிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அன்னைக்கு மட்டும் நான் கூப்பிட்டப்போ மைதிலி வந்திருந்தான்னா
இந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்னைக்கோ விடுவு காலம் வந்திருக்கும். அம்மா கிச்சன் அந்த பக்கம். மாப்பிள்ள வந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேல. காஃபி கொண்டு வந்துடுறேன். சரி, பெருமாள் இந்த மட்டும் கண்ணை திறந்து கோவிந்த மனசை மாற்றி இவளை சேர்த்து வச்சாரே, அதை நினச்சி சந்தோஷப்படுவா. மாப்பிள்ள, நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் உங்களை கடத்தலைங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் மட்டும் இல்லை, போலீஸ் கூட உங்களை இவர் தான் கடத்திருப்பார்னு நினச்சிட்டு இவரை தேடின்னு இருக்கா. அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் கண்ணனையும் போலீஸ் தேடின்னு இருக்கா. அப்படியா? கண்ணன் இப்ப எங்க? தலைமறைவா இருக்கா மாப்பிள்ள. என்னம்மா இது? கண்ணன் என்ன எதுக்கு கடத்தணும்? இப்ப அவன் எங்க தலைமறைவா இருக்கான்? கண்ண வாசு பாதுகாப்புல பத்திரமா இருக்காண்ணா. நல்ல வேளை. இமிடியட்டா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கோவிந்தனோ கண்ணனோ என்ன கடத்தலைங்கிறதையும் நான் நல்லபடியா திரும்பி வந்துட்டேங்கிறதையும் உடனே சொல்லணுமே. இருங்க, அது எதுக்கு? ஏசி நம்பர் எங்கிட்ட இருக்கு, இதுலயே பண்ணிவிடுங்க. இந்தாங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. அப்பா, இன்னைக்குதான் மைத்லி முகத்துல நம்ம சிரிப்பியே பார்க்கிறோம். வாங்க இன்ஸ்பெக்டர். வெல்கம் மிஸ்டர் கோவிந்தன். கிளம்புங்க, உங்களுக்கு மாமியார் வீட்டில் விருந்து காத்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என்ன சொல்றீள்? என்ன கோவிந்தா, ரொம்ப நல்லவ மாதிரி ஷாக் கொடுக்குற? மிஸ்டர் ரங்கநாதனை கடத்தி வச்ச குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். அவரை எங்க அடைச்சு வச்சிருக்கேங்கிற உண்மையை இங்கேயே சொல்றியா, இல்ல ஸ்டேஷன்ல வந்து ரிலாக்ஸா சொல்றியா? சார், ரங்கநாதன் சார், நீங்க கவலைப்படாதீங்க சார், இவன் தான் கிடைச்சிட்டான்ல. ஸ்டேஷன்ல வச்சு முறைப்படி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துட போகுது. இல்ல சார், கொஞ்சம் எதுக்காக கோவிந்தனை அழிச்சுட்டு போறீள்? சார், நீங்க மிஸ்டர் ரங்கநாதன் தானே? ஆமா. கோவிந்தன் தானே உங்களை கடத்தி வச்சிருந்தா, நீங்க எப்படி இங்க தப்பிச்சு வந்தீங்க? இன்ஸ்பெக்டர், கோவிந்தன் என்ன கடத்தல. இன்ஃபேக்ட் என்னை காப்பாத்துனது இந்த கோவிந்தன் தான். என்னை கடத்தி கொண்டு போய் கும்போணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல என்னை அடைச்சு வச்சிருந்தது முத்து. இதெல்லாம் இப்பதான் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலா சொன்னேன். முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டதாவும் அவன் லாக்கப்பில் இருக்கிறதாவும் சொன்னாரே. ஆமா சார், முத்துவை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவன் தான் கோவிந்தன் உங்களை அங்கிருந்து கடத்திட்டு போயிட்டதா எங்ககிட்ட சொன்னான். அதனால தான் இந்த கோவிந்தனை நாங்க ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது கோவிந்தன் இங்க வந்திருக்கிறதா. கோவிந்தனை அரெஸ்ட் பண்ணிட்டா அவர் மூலமா உங்களை ரிலீஸ் பண்ணிடலான்னு தான் நான் இங்க வந்தேன். பட் ஐ ஆம் டோட்டலி சர்ப்ரைஸ்டு. நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். சாரி மிஸ்டர் கோவிந்தன், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்க மேல சந்தேகப்பட வச்சிருச்சு. அதான் நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பரவாயில்லைங்க இன்ஸ்பெக்டர், சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா நிற்க வேண்டிய ஆள் தான் நான். ஆனா ரங்கனுடைய பெருந்தன்மையும் மைத்திரி மண்ணின மன்னிக்கிற சுவாபமும் இப்போ இந்த சமூகத்துக்கு முன்னாடி மனுஷனா வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனிமே நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறேன். அந்த வாழ்க்கையோட நோக்கம் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சத்தை தர்றதும் பரிகாரம் பண்றது தான். ஓகே சார், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி, ரியலி சார். வர சார். சரி, ஓகே, உட்காருங்க. உட்காருங்க.
மைதிலி காஃபி எல்லாருக்கும் எடுத்து கொடு. எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்கண்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வாசு. குட் நியூஸ் ஃபார் யூ. சொல்லுங்க சார். உங்க அப்பா கிடைச்சிட்டார் வாசு. அப்படியா? எங்க இருந்தாரு? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவரை நல்லூர் முத்து தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தான். மாமா கோவிந்தன் தான் அவங்கிட்ட இருந்து உங்க அப்பாவை காப்பாத்திருக்காரு. நாம சந்தேகப்பட்ட மாதிரி உங்க மாமா அவரை கடத்தல வாசு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இன்ஃபேக்ட் என்னால் இதை நம்ப கூட முடியல. நம்பிதான் ஆகணும் வாசு. உங்க அப்பா ரங்கநாதனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விவரங்களை சொன்னாரு. ஓ. அவரும் கோவிந்தனும் இப்ப கண்ண வீட்டில் தான் இருக்காங்க. ஓகே சார், நான் இப்பயே போய் அப்பாவை பார்க்குறேன். ஓகே வாசு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் எவரிதிங். நீங்க இந்த கேஸில் இவ்வளோ தூரம் அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே வாசு. பாய் சார். தேங்க்யூ. மாமா, நானும் மைதிலியும் மாலதி ஆத்துக்கு போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வா வாசு. பாப்பா வாசு, என்ன பொருத்தம் பார்த்தியா? உன்னையும் மாலதியும் பார்க்கறதுக்காக நாங்கள் அங்கே கிளம்புறதா இருந்தோம். நல்ல வேளை நீயே வந்துட்ட. மாலதி எப்படி இருக்கா? அவகிட்ட ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்லை சார். என்னடா இது சாருங்கிற? என்னது அது? மாப்பிள்ளைக்கு ரங்கநாத் அவர் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? வாசு, என்னடா ஆச்சு உனக்கு? என் அம்மா இப்போ இல்லை. மாலதிக்கு என்ன ஆச்சு? அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. இது அம்மா எழுதி வச்சுட்டு போன லெட்டர். என்னடா எழுதியிருக்கா? அதை நான் சொல்றதை விட நீங்களே படிங்க. மாமா, இதை நீங்களே இறைஞ்சு படிங்க. அன்புள்ள வாசுவுக்கு என் பாவங்களை கழுவிக்க கோவில் கோவிலா போக போறேன். இந்த ஆயுசு முடியிற வரைக்கும் என்ன தேட வேண்டாம். மாலதி. மாலதி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை.
என்னதான் அவ கெட்டவளா இருந்தாலும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மைதிலி அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி இருக்கும்போது அவ ஏன் அப்படி செஞ்சா? மாலதி செஞ்சது நமக்கெல்லாம் வருத்தத்தை கொடுத்தாலும் எனக்கு என்னமோ அவ எடுத்த முடிவு தான் சரின்னு தோன்றது. ஏன் மாசு, நீ என்ன அப்பான்னு கூப்பிடாம சாருன்னு கூப்பிட்டதுக்கு இதுதான் காரணமா? உங்களை அப்பான்னு கூப்பிட்ற தகுதியும் உரிமையும் எனக்கு இல்லை. அந்த தகுதி உனக்கு நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன். உரிமை அதை கொடுக்கறதும் குறைக்கிறதும் என்ன சார்ந்தது. அந்த உரிமையை நான் உனக்கு கொடுக்கறேன். நீ என் புள்ளதான், தாராளமா நீ என்ன அப்பான்னு கூப்பிடலாம். மைதிலி, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வாசுவை நான் என் பிள்ளையா ஏத்துனுட்டேன்னா